கர்த்தரை கர்த்தருடைய நாளை திருடனுக்கு ஒப்புமைப்படுத்தும் போது கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் நம்மளை. ஆமாம். என்ன பார்க்குறாராம்? இவன் விழித்து இருக்கிறானா அல்லது தூங்குறானா? அப்போ ஏசாமி சொல்கிறார் லூக்கால, உலகம் உண்டானது முதல் அந்த வசனத்துக்கு, இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவங்களாக இருக்கும்படிக்கு, இவைகளுக்கெல்லாம் தப்பி, ஆமாம், பல உபத்திரவங்கள், ஒரு ஆபத்துக்கு தப்பி, இவைகள்னா ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டது, தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து. இப்போ யோவேலில் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நீ அது ஆலயத்தில் போய் என்ன பண்ண? கர்த்தரை நோக்கி கதறி புலம்பி அழுங்கள் அப்படின்னு ஜெபம் பண்ண வேண்டுதல்னு சரி. இப்போ அவர் என்ன சொல்றாரு? இவைகளுக்கு இப்போ இந்த கர்த்தருடைய நாளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்னாடி நிற்க பாத்திரவனா நீ ஆகிறதுக்கு, அப்போ அவங்க நிற்கணும்னா நீ ஒரு பாத்திரவனா ஆகணுமா? அது பாத்திரவனா ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். தூங்கி இருந்த இரவில் இருந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. தூங்கும்போது யார் வருவாங்க? திருடுவாங்க. கரெக்டா? தூங்கும் போது வருவான், மூச்சுக்கும் போது வரமாட்டான். அப்போ கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருது. ஆபத்து நாள் இரவில் வருதுன்னா இப்போ ஏசாமி சொல்கிறார், நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அப்போ அந்த இரவுனா இரவாகவும் பார்க்கலாம், ஒரு காலத்தையும் பார்க்கலாம். பகற்காலம் இருக்கும் வரை என்னை அனுப்பினுடைய கிரியை நான் செய்கிறேன். அப்போ ஏசாமி நடமாடி போன அந்த காலகட்டங்கள் பகற்காலம்னு சொல்லப்படுது. ஒரு 33 வருஷம், அதில் குறிப்பாக 3 வருஷம் இல்லையா? அவர் தோன்றி 33 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இதில் ஒரு குறிப்பாக அவர் வேலை செஞ்சது, ஊழியம் செஞ்சதுன்னா 3 வருஷம். அப்போ அது பகற்காலம்னு சொல்லப்படுது. அப்போது ராக்காலம் அப்படின்னும் போது இரவு, பகற்காலம் இரவு காலம். அப்போ இரவு காலம்னும் போது அது சில ஆண்டுகளை குறிக்கும்ல. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம நீ விழித்திருந்துன்னும் போது உண்மையான தூக்கத்தை சொல்கிறாங்களா அல்லது வேறொரு விழிப்பு சொல்கிறாங்களா?